நடப்பாண்டில் சம்பா சாகுபடியில் அதிக மகசூல் பெறும் விவசாயிகளுக்கு கறவை மாடு பரிசாக வழங்கப்படும் என்று தஞ்சை மாவட்டம் திருவையாறு பேரூராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. கடந்த ஆண்டு காவிரி ஆற்றில் தண்ணீர் திறக்காத நிலையில் தமிழகத்தின் டெல்டா பகுதிகளில் விவசாயம் பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் விளைநிலங்கள் அனைத்தும் படிப்படியாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு சம்பா சாகுபடிக்காக காவிரியில் தண்ணீர் திறக்கப்பட்டும் ஒரு சில விவசாயிகள் பணியை துவங்காமல் உள்ளனர். இதுகுறித்து அறிந்த தஞ்சை மாவட்டம் திருவையாறு பேரூராட்சி நிர்வாகம் விவசாயத்தை மேம்படுத்தவும் விவசாயிகளை ஊக்கப்படுத்தும் வகையில் பரிசு திட்டங்களை அறிவித்துள்ளது. இந்த ஆண்டு சம்பா சாகுபடியில் அதிக மகசூல் பெறும் விவசாயிகளுக்கு கறவை மாடு பரிசாக வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகரின் முக்கிய பகுதிகளில் துண்டு பிரசுரங்கள் மற்றும் சுவரொட்டிகள் மூலம் பேரூராட்சி நிர்வாகம் விவசாயிகளிடையே விளம்பரம் செய்து வருகிறது. தமிழ்நாட்டிலே திருவையாறு பேரூராட்சியில் முதல்ல விவசாயிகளை ஊக்குவிக்கும் பெற்று சம்பா சாகுபடியில் 2013-14 யாரு அதிகமா சாகுபடி பண்றாங்க அவங்களுக்கு முதல் பரிசா கறவை மாடும், 2வது பரிசு ஆடும், 3வது பரிசு கைத்தளிப்பானம் விவசாயிகளை ஊக்குவிக்கும் பொருட்டாக நாங்க திருவையாறு பேரூராட்சி மூலியமா கொடுக்கிறோம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் அதிகப்படியான பிளாட் விழுந்துகிட்டு இருக்கு. அதை தடுக்கவும் மேலும் விவசாயிகளை உற்சாகப்படுத்துறதுக்கும் இந்த கறவை மாடு திட்டத்தை நம்ம பேரூராட்சி மூலியமா முதன்முதலா அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். சம்பா சாகுபடியை அதிகரிக்க அரசு பல்வேறு சலுகைகளை அறிவித்துள்ள நிலையில் தமிழகத்தில் முதன்முறையாக திருவையாறு பேரூராட்சியும் அதிக மகசூல் பெறும் விவசாயிகளுக்கு கறவை மாடு வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளது.